பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா பா போகும்போது அந்த வேன்ல அவஸ்தைப்பட்டுட்டு போனோமே, இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. என்ன இருந்தாலும் கார்ல போற வசதி வேற எதுலயுமே வராதுமா. ஐயோ, அதுவும் அந்த வேனுங்கிறதெல்லாம் ரொம்ப டார்ச்சர்மா. அதுக்கு நீ சூர்யாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டிரைவருக்கு போனை போட்டு காரங்க கொண்டு வர சொன்னதே அவன் தான். ஓ ஓகே ஓகே. என்னாச்சு சுந்தரவள்ளி? என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல பா, அது ஒண்ணும் இல்ல. அம்மா திருவிழால நடந்ததை நினைச்சிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க ஹாப்பி தானே அத்தை? பின்ன மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. அந்த மாலை நம்ம கைக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மா, அப்படி அந்த மாலையில என்னமா இருக்கு? என்னடி இப்படி கேக்குற? அந்த மாலையை உனக்கு வேண்டிக்கிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அதே மாதிரி இப்ப சுரேகாக்கும் வேண்டிக்கிட்டு அந்த மாலையை போட்டிருந்தா கண்டிப்பா அவளுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். சுந்தரவள்ளி, என்ன இதெல்லாம்? அவளுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்பதானே காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ள கல்யாண பேச்சா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ அவளை இன்னைக்குதான் காலேஜ்ல சேர்த்து விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் அவளுக்கு ஃபைனல் இயர். இன்னும் 2 மாசம் ஆனா காலேஜ் முடிஞ்சு போயிடும். இந்த நேரத்துல அந்த மாலையை போட்டு அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் இருந்தா வேணா நான் சொல்ல போறோம்? பண்ணிருப்போம் தானே. அதனால என்னப்ப ஒரு 2 வருஷம் ஃப்ரீயா இருக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. கல்யாணம் கூடி வரும்போது பண்றதுதான் நல்லது. பாத்துக்கலாம். நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடத்தணும். டாடா, பாய் பாய், see you. போங்க போங்க போங்க. ஏங்க, இப்ப யாருக்கு டாட்டா காமிச்சிட்டு இருந்தீங்க? நீ பாக்கலையாமா? இல்லையே. ஒரு மாட்டு வண்டி நம்ம காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சே, அதுக்கு தான் டாட்டா காட்டினேன். மாமா, சைக்கிள் கார ஒருத்த பின்னாடி பெல் அடிக்கிறான் மாமா. அவனுக்கு நீங்க கொஞ்சம் ஓரம் கட்டி வழி விட்டுருங்க. அவன் முன்னாடி போட்டோம். பொறுமையா ஓட்டுங்க மாமா. என்ன பாப்ல நக்கலா? என்னங்க, சும்மா இருங்க. பின்ன என்ன மாமா, பொறுமையா போறது வேற, மெதுவா போறது வேற மாமா. நமக்கு முன்னாடி போன மாப்பிள்ள இந்நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிருப்பா மாமா. என்ன மாமா சிரிப்பு? அங்க பாருங்க, பின்னாடி ஒரு தாத்தா ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் நம்ம வண்டியை முந்திட்டு போயிட்டே இருப்பாரு, பாத்துக்குங்க. சரி, எங்க கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுட்டோம். அவரை நீங்க எதுவும் சொல்லாதீங்க மாமா. உங்க காலு கீழே பிரேக்கு பக்கத்துல ஒரு பெடல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு ஆக்சிலேட்டர்னு சொல்லுவாங்க. அத நல்லா மிதிச்சீங்கன்னா வண்டி வேகமா போகும். கேட்ச் மை பாயிண்ட். அத நல்லா ஏறி மிதிங்க மாமா. மாப்பிள்ளை என்ன போதும், ஓடி கூடாதுன்னு பேசிட்டு வந்தாங்க. நீங்க எல்லாம் என்ன பேசுற மாதிரி ஆயிடுச்சு. மாமா என்ன கலைக்க ஆரம்பிச்சு. பேனட்ல உட்கார்றீங்களா? சீக்கிரம் போயிடலாம் மாமா. அந்த பேனட்டும் கார் கூட தானே மாமா வரும். நகைச்சுவையா பேசுறாரு. என்ன நந்தினி, இப்பதான் உன் முகத்துல கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் தெரியுது. ஆமா சார், பிரச்சனைன்னு வந்தாலும் கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதே, அதுவே சந்தோஷம்தான். சார், நான் வேணா பின்னாடி போய் உட்காந்துக்கா? ஏன் பெட்டியை தூக்கி தலையில வச்சுப்பியா?
பேசாம உட்காரு நந்தினி, பின்னாடி உட்காரட்டும். ஏன் இங்க கம்ஃபர்டபுளா இல்லையா? ஆனா இருக்கிறதுலயே குட் திங் என்ன தெரியுமா? அந்த ராஜாங்க ராஸ்கல் எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கே நம்ம புரிய வச்சிட்டோம்ல, அதுதான். அதனால ஆக்சுவலி திருவிழாவே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு சார். மனுஷங்க இப்படியெல்லாமா இருப்பாங்க? அதுலயும் அந்த ராஜாங்கம் மாதிரி ஆட்கள் எல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லவங்களா இருக்கிறதால இதான் நந்தினி பிரச்சனையே. மத்தவங்க தப்பா இருந்தாலும் நீ தான் வருத்தப்படுவ. எனக்கு அப்படியே பழகிருச்சு சார். பாத்தியா, உன் அருமை கூட உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இல்ல, அது எப்படி அந்த பென் டிரைவ டிவில கனெக்ட் பண்ணலாம்னு உனக்கு ஐடியா வந்துச்சு? நான் என்னத்த கண்டேன், எல்லாம் என் தங்கச்சி புனிதா கத்து கொடுத்தது. ஆ, அவ சொல்லிதான் இது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன ஒண்ணு, அதை நான் மறக்காம ஞாபகத்துல வச்சிருந்தேன், அவ்வளவுதான். இருந்தாலும் இவ்ளோ தன்னடக்கம்லாம் ஆகாது நந்தினி. கொஞ்சமாச்சும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உனக்கு வேணும், புரியுதா? எனக்கு எதுக்கு சார் அந்த கவலை எல்லாம்? அதை விடுங்க. இந்த திருவிழாவால நம்ம வீட்ல நிச்சயமா ஒரு சுப காரியம் நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. சுரேகாமாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஆரம்பிச்சிட்டியா நீ? இப்பவே எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? இப்பதான் யூஜியே முடிக்க போறா. அடுத்து பிஜி இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கம்பெனில ஏதாச்சும் ஒரு பொறுப்பை அவ ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பிளா பிளாலாம் யோசிக்கணும். சார், நான் மறந்தே போயிட்டேன். ஆ? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான நாளா? முக்கியமான நாள்னா என் பர்த்டேவா? முக்கியமான நாள்னா என் பர்த்டேவும் இல்ல. நந்தினி, ஆபீஸ்ல ஏதாச்சும் மீட்டிங்கா? புது ஆர்டருக்காக ஏதாச்சும் டெலிகேட்ஸ் யாராவது வராங்களா? சார், எப்ப பாரு ஆபீஸ பத்தியே பேசாதீங்க சார். இல்ல, இந்த நாள் நம்ம வீட்டுக்கு மறக்க முடியாத நாள். உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? இல்ல நந்தினி. நந்தினி, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேங்கிறதையே நான் மறந்துட்டேன். என்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு வேஸ்ட். ப்ளீஸ், இந்த பசில்லாம் போடாம நீயே சொல்லிரு நந்தினி. பாத்தீங்களா, நாளைக்கு அருணாச்சல ஐயாக்கும் நம்ம அம்மாவுக்கும் கல்யாண நாள். ஆ? அதுவும் 30வது கல்யாண நாள். இத போய் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஓ, ரியலி? நாளைக்கா? ஆமா சார், 30 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நந்தினி. அது எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா கம்ப்யூட்டர் மாதிரி ஞாபகத்துல வச்சிருக்க? ஆ? உன் மூளையில ஏதாச்சும் மெமரி சிப் வச்சிருக்கியா? போங்க சார், எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான். வருஷா வருஷம் நம்ம ஊர்ல ஐயா அம்மாவோட கல்யாண நாள நாங்க விசேஷமா கொண்டாடுவோம், தெரியும்ல? ஓ, கிரேசி பீப்புள். இல்ல, ஆக்சுவலி நாங்க இதெல்லாம் ஜெனரலா நார்மலா தான் கொண்டாடுவோம். ஆனா நாங்க அப்படி இல்ல சார். கோவில்ல அர்ச்சனை பண்ணுவோம். எங்க சக்திக்குட்பட்டு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். ஓ, அப்போ ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தோணுது. நாங்க தான் சார் கொடுத்து வச்சவங்க. ஐயா மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவங்க முதலாளியா இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய வரும். ஒருத்தரை வாழ்த்தணும்னா எல்லாரும் அவங்க 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்துவாங்க. ஆனா நானு ஐயாவும் அம்மாவும் 100வது கல்யாண நாள் வரைக்கும் நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிப்பேன். என் டாடி கொடுத்து வச்சவர் நந்தினி. உன்னோட பிரார்த்தனை இருக்கே, அதுவே எங்க அப்பாவுக்கு பெரிய பிளெஸிங். நாளைக்கு 30வது கல்யாண நாள். நம்ம ஏதாவது சிறப்பா பண்ணுவோமா சார்? ஆமா நந்தினி,
30 இஸ் a big number இல்ல நந்தினி. நாளைக்கு நாம அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரியை செம்ம கிராண்டா கொண்டாடுறோம். ஓகேவா நந்தினி, என்ன சொல்ற நீ? சார் ஐயா வாழ்நாளையே மறக்க முடியாத மாதிரி கொண்டாடிடணும் சார். அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ரோட் சென்ஸ் இருக்க இந்த நான் சென்ஸுக்கு இப்படியே ஹைவேல ஓவர்டேக் பண்ணுவானுங்க. நல்ல வேலை. வேலை. பின்னாடி வண்டி எதுவும் வரல. இடியட்ஸ். இல்லனா ஆக்சுவலி நம்ம வண்டி மேல மோதிருப்பாங்க. மாமே தூக்கி அடி மாமே. அப்படிதான். ஐயோ சார் ஓ, டிங். சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார். வண்டி ஏறா போலாம். போ போ போ. வா 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 சார் சார் பாத்து. வா வா மச்சி சமையா கரெக்டா. என்னடா இங்க ரோட் ரேஞ்சா? அவங்க யார் என்னன்னே தெரியல. கோவப்படாம இருங்க சார் ப்ளீஸ். நந்தினி அவங்க சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி தான் காரியா ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அவங்க போனா போட்டும். நாம ஒதுங்கி போயிடலாம். யூஆர் ரைட். இவனுங்க கூட எல்லாம் மோத வேண்டாம். எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணி நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வா வண்டிலாம் விட முடியாது. வா வா பாத்துக்கலாம் வா. கிட்ட வா கிட்ட வா. பின்னாடியே தான் வரணும். டேய் டேய் சார் 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 நீ சும்மா இரு நந்தினி. வா வா. ஏய் சீக்கிரம் போடா. டேய் சீக்கிரம் போ. ஏய் ஏண்டா ராஸ்கல்ஸ், இப்படிடா வண்டி ஓட்டுறது நடு ரோட்ல? இதோ இறங்கி வர. வேண்டாம் சார். சார் சாரி சார் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க சார். சார் சார் நீங்க போங்க சார். ஏய் சார் நீங்க போங்க சார். ப்ளீஸ் சார். டேய் உன்னா வண்டி ஏறுற பாத்துக்கலாம். என்ன பார்ட்னர்? பார்ட்னர் அவனை விடக்கூடாதுடா. எடு எடு எடு. போ போ போ. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமும் இதான், பிடிக்காத விஷயமும் இதான் சார். என்ன எதை சொல்ற? இப்படி சட்டு சட்டுன்னு கோவப்படுறீங்க பாருங்க. அதான் சில நேரத்துல அது நன்மையை கொடுக்குது, சில நேரம் அதுவே ஆபத்தா மாறிடுது. என்ன நந்தினி பெரிய ஆபத்து? அந்த 4 பேரும் நார்மலாவா காரை ஓட்டினாங்க. இடியட்ஸ். இந்த மாதிரி கண்டபடி எல்லாம் ரோட்ல வண்டி ஓட்ட ஆக்சிடென்ட் ஆகாதா நந்தினி? இவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவனுங்களால நம்மள மாதிரி எந்த தப்பு பண்ணாத மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்ல. கோவப்படாம வேற என்ன செய்ய சொல்ற நந்தினி? சார் சரி, அதான் உங்களை தாண்டி வந்தாச்சு இல்ல, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. சரி விடு, ஃபீல் ஃப்ரீ. டேய் இங்க பாரு, அடுத்த தொல்லை. ஐயோ ஐயோ, யாரா இந்த லாரிக்கெல்லாம் ரோட்ல ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா? எவ்வளவு பொல்யூஷன் பாரு, எவ்வளவு புகை வருது, எதுவுமே தெரியல பின்னாடி வர்றவங்களுக்கு.
தாண்டி தான் போங்களேன். அவன் லாரி எப்படி இருந்தா நமக்கு என்ன? ஏய். அட என்ன யோ யோ வழிவிடியா சார், சூர்யா சார் பார்த்து போங்களேன் சார், அவசரப்படாதீங்க. நீ சும்மா இரு நந்தினி. அந்த டீசல் போக எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா வண்டி ஓட்டும் போது. நம்ம பரவாயில்ல, காருக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். மத்தவங்க லங்ஸ் எல்லாம் ஜாம் ஆயிடும் அப்படியே. அவ்வளோ ஏன் கேன்சர் வந்தா கூட வந்துடும். இவன் பின்னாடி 10 கிலோமீட்டர் போனா போதும், அவ்வளவுதான். நேரா அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட வேண்டியதுதான். ஏய் பாரு அவனை. ஐயோ சார். ஏய் நந்தினி, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கூட. ஐயோ சார், இது ரொம்ப சூடா இருக்கு சார். ஓ, அது எதுக்கு தெரியுமா? நம்ம ரோட்ல நிப்பாட்டணும்ல, ஆமா. அந்த வெயிலால அது சூடா இருக்கும். பரவாயில்ல விட்டுரு, எங்கேயாச்சும் வாங்கலாம். ம். அதோ அங்க ஒரு ஆமா, இளநீ கடை. நிப்பாட்டலாமா? நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம். வாங்கம்மா. அண்ணா, இளநீ எவ்வளோண்ணே? இந்த இளநீ 50 ரூபாமா. அப்படியா? செவ்வ இளநீ 75 ரூபாமா. ஆமாமா, நல்லா டேஸ்டா இருக்கும்மா. நம்ம தோப்பு இளநீ தாமா. இவ்வளவா? ஆமாமா. எங்க ஊர்ல எல்லாம் தோப்புல 12 ரூபாய்க்கு விற்போம். அந்த ரேட் எப்படிமா கட்டுப்படி ஆகும்? ஆன விலை குதிரை விலை சொல்றீங்க? இன்னைக்கு விலைவாசியில ஏறி போச்சலமா, அதான் அந்த ரேட்டு. ஹேய் நந்தினி, என்ன பேசிட்டு இருக்க? என்ன இளநிய வாங்கினதும் உடனே வித்துறாங்களா? இல்லையே, இடையில டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, புரோக்கரேஜ் இருக்கு, அதனால விலைலாம் கேட்காத. ஓகே அண்ணா, 2 இளநீ வெட்டுங்கண்ணே. சரிங்க சார். ஓகே. இந்தாங்கம்மா. ஓகே சார், குடிங்க. ஓகே. சார், குடிங்க சார். இதெல்லாம் எவ்வளோ? இது 50 ரூபாமா. நான் அநியாயம் பண்றீங்கண்ணா. அம்மா, டேஸ்டா இருக்குமா. பார்ட்னர், நீ பாத்தியா? குடுங்க குடுங்க, அதான் குடிச்சிட்டீங்கல்ல, குடுங்க. எவ்வளவு ஆச்சுண்ணா?
150 ரூபா சார். 150. ஓகே. என்னங்க நந்தினி? அண்ணா சேஞ்ச் கொடுங்க. இந்தாங்கம்மா. ஐயோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் பொறுமையாவே போறாருமா. 70க்கு மேல தாண்ட மாட்டேங்கிறார். ஏமாமா, உங்களுக்கு 70க்கு மேல என்னவே தெரியாதா? ஆ எதுக்கு மாப்பிள்ள அந்த கேள்வி? ஸ்பீடா மீட்டர்ல பாருங்க. 70க்கு மேல 80, 90, 100, 110ன்னு நிறைய நம்பர்ஸ் இருக்கு மாமா. அதையெல்லாம் நீங்க கவனிக்கவே இல்லையோ? இதே வேகத்துல போனீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு போறதுக்கு நாளை மறுநாள் ஆயிரும். அவ்வளோ அவசரமா வீட்டுக்கு போய் என்ன மாப்பிள்ள பண்ண போறீங்க? ஏங்க சும்மா இருங்க. மா பசிக்குதுமா. ஆமாம்மா, எனக்கு வயிற்றுல பசி அப்படியே குத்தாட்ட போட்டு கும்மி அடிக்குது. எங்கேயாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்தினீங்கன்னா வயிற்றுக்கு ஏதாவது போட்டு போலாமாமா? என்ன சுந்தரவள்ளி, சாப்பிடலாமா? அதான் பசிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, எங்கேயாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க, சாப்பிட்டு போயிடலாம். சூரிய எங்க இருக்கான்னு தெரியலையே, இரு கேட்குறேன். டாட், சொல்லுங்க டாட். சூர்யா எங்க இருக்க? எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்றாங்க. வழியில எல்லாரும் ஒண்ணா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிடலாமே. டாடி, நான் இருக்கிற இடத்துக்கு எப்படி லேண்ட்மார்க் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க கீரனூர் 8 கிலோமீட்டர் போட்டிருக்கடா. டாடி, எனக்கு 10 கிலோமீட்டர் பின்னாடி தான் வரீங்க போல இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு டாடி, அதை தாண்டி வாங்க. நீங்க உங்களுக்கு அங்க வரும்போது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல பஞ்சாபி தாபா இருக்குன்னு ஒரு போர்டு தெரியும். அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்க பஞ்சாபி தாபா இருக்கு, அங்க வந்துருங்க. தாபா கிட்ட நிக்கிறானா? சரி ஓகே. பஞ்சாபி தாபா சூப்பர் மாப்பிள. பஞ்சாபி தாபால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. டாடி, நாங்க அங்க வண்டியை நிப்பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்துடுறீங்களா? சரி சரி, நீ வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். சரி டாடி, வந்துருங்க. நந்தினி, டாடியை பஞ்சாபி தாபா கிட்ட வர சொல்லிருக்கேன், நாம அங்க போய் வெயிட் பண்ணுவோம். சரியா? சரி, போலாமா? என்ன சார் கட்ல எல்லாம் போட்டிருக்கு, இது ஹோட்டல் தானா? ஹேய், இங்க கல்ச்சரே இப்படிதான் நந்தினி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தாபா. ஓ, இது பஞ்சாபி ஸ்டைல். இப்ப நம்ம வந்து அந்த கட்டில் இருக்குல்ல, அதுல உட்கார்ந்து சாப்பிடலாம். இல்லனா உள்ள பாய் விரிச்சிருப்பாங்க, நாம அதுல கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்படி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல சார். இது பஞ்சாபி ஸ்டைல். ஓகே, புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வா போலாம்.
ஹை 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 பஞ்சாபி ஸ்டைல் ஹை ஹை ஹை. இந்த மாதிரி கயித்து கட்டில எல்லாம் எங்க கிராமத்துல வீட்டுக்கு வீடு கிடக்கும். வேப்ப மரத்தடியில போட்டு தூங்குவோம். ஆ இங்க என்னடான்னா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஆ. பஞ்சாபி கல்ச்சர்லாம் வேற மாதிரி நந்தினி. இங்க உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீ இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இப்ப பண்ணலாம். வா வந்து உட்காரு உட்காரு. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஃபேமிலிலாம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஓகேவா நந்தினி? ஓகே. யா ஓகே. ஓகே சார். பல்ல பல்ல பல்ல. ஹை. இப்போ என்ன சார் செய்ய? பொறுமையா இருந்து வேலையை முடிக்கணும். இப்போ சாப்பிடலாம். என்னடா சொல்றீங்க? ஏய் ஏற்கனவே பசி டைமு, இதுல வேற ரொம்ப அலைஞ்சிட்டோம். பசி பயங்கரமா இருக்குடா, சாப்பிடலாம். என்ன பார்ட்னர்? வா பார்ட்னர், முதல்ல போய் சாப்பிடுவோம். வேணுமா? சார் எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. ஏய் ஆட்டத்தை பாரேன், இருக்குடி உனக்கு. சார் சாப்பிட தானே சார் வந்திருக்கோம். வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. ஓகே. சார் சாப்பிட என்ன வேணும்? ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் ஏதாவது எடுத்துட்டு வா. போ போ. சூடா ரெடி ஆயிட்டு இருக்கு சார், இன்னும் 10 நிமிஷம். என்னடா டாடி டாடி டாடி. உள்ளதா இருக்கேன். வாங்க. கூப்பிடுறேன் மாமா, போலாம். சூர்யா வாங்க வாங்க. ஹாய் மாப்ள, வாங்க. போலாம். ஆ. ஏய் 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 மாப்ள மாப்ள நானே ஆடுறேன் மாப்ள. ஹை ஹை ஹை. சூப்பர் மாப்ள. ஏங்க, ஆஹா, ஏங்க, ஆடுனதுல பசிக்குது மாப்ள, உட்காருங்க. சாப்பிடலாம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க டாடி. மாப்ள மாமா உட்காரு, நீ உட்காரு மாப்ள. உட்காரு. வா வந்து உட்காரு. டாடி இது ஒன்றும் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது. இந்த பஞ்சாபி தாபாலலாம் இந்த மாதிரி தான் செட்டப்லாம் இருக்கும். இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க டாட். எப்படி மாம்சே? வா வந்து உட்காரு. ஜஸ்ட் மிஸ். நந்தினி உட்காரு. நீ உட்காரு. கம் ஆன். ஓகே தானே டாட்? ம். மாப்ள 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 கட்டில் எதுக்கு மாப்ள போட்டிருக்காங்க? படுத்துட்டே சாப்பிடுறதுக்கா? இல்ல, நீ வேணா கீழே கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பாருமா, பாத்தீங்களா? இதெல்லாம். வேற? சும்மா இருங்க. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ. சார் சொல்லுங்க சார். சொல்றேன் ப்ரோ. டாடி என்னங்க மெனு பாருங்க. இல்லடா, நல்லா சாப்பிடு. நீ ஏதாவது ஆர்டர் பண்ணு. ஆர்டர் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உனக்கு நானே ஆர்டர் பண்ணட்டுமா? ஓகே அண்ணா, இந்த குல்ச்சா இருக்குல்ல, இந்த பஞ்சாபி குல்ச்சா. ஆமா சார். அந்த குல்ச்சா நானு அதே மாதிரி நம்மளோட டிபிக்கல் பஞ்சாபி ஸ்டைல்ல இருக்குமே, இங்க உங்களோட ஸ்பெஷல் ஆமா சார். இருக்குல்ல, இருக்கு சார். எல்லாருக்கும் அதே கொடுத்துருங்க. 2 வெஜ் 2 நான் வெஜ். ஓகே சார். ஓகே, நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். வேற ஏதாச்சும் வேணும்னா அப்புறம் சொல்றேன். சரிங்க சார். சீக்கிரம் கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஓகே சார் நான் ரெடியா இருக்கு, குல்ச்சா மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். ஒரு 15 நிமிஷம் ஆகும். டாடி 15 நிமிஷம் ஓகே தானே? ஓகே யா அமைதியா இருங்க. ஓகே சார். என்ன கேக்குறீங்களா? வரட்டுமே. பல்ல 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 போடுங்கடா. நந்தினி வந்து வாயிலேயே வெட்டி வெட்டி சாப்பிடுறான். டேய், இவங்க டேய், போறான். எங்க போற?
சார் ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப். என்ன வாட் இஸ் திஸ்? எப்ப பார்த்தாலும் பஞ்சாபி பாட்டே பாடுறீங்க. இந்த தமிழ் பாட்டுலாம் தெரியாதா உங்களுக்கு? ஏன் சார் தெரியாது? நாங்க தமிழ் பாட்டு நல்லா பாடுவோம் சார். அப்படியா? அப்ப போடுங்க ஒரு தமிழ் பாட்டு சார். கம் ஆன் गाइस. ஓகே. என்னங்க இது? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்ல. இங்க பாருங்க டைம் வேற ஆயிடுச்சு. அட இப்பதானே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நாமளும் வேடிக்கை பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் தானே. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்னதான் சொல்லணும். என்ன ஒரு பக்கம் தரையில பாய விரிச்சு சாப்பிடுறாங்க? ஏமாப்ல இந்த தரையில உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது தான் இவ்வளவு பில்டப்பா? ஒருவேளை தரையில பாய விரிக்கிறத சுருக்கமா தாப்பான்னு சொல்லி இதோட பேர் தாபான்னு ஆயிடுச்சோ? ஷார்ப்பு, உனக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வயிறு சாப்பாட்டை வான்னு கூப்பிடுது. அதை நான் எப்படி ஸ்டாப் பண்றது சொல்லு மாப்ள. அப்போ சுப் ரஹோ. ஓகே? புரியலையே. என்ன சாப்பாட்டை காணமே? ஏமா லேட்டு? கொஞ்ச நேரம் பறக்காம இருக்க மாட்டீங்களா? சும்மா நையன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏமா நான் என்னமா செய்வேன்? ஆண்டவன் என்ன அசம்பிள் பண்ணும்போது வாய்க்கு ஸ்டாப் பட்டன் வைக்க மறந்துட்டாமா. அதனால நான் சும்மா பேசுறேன். நான் வைக்கவா? வேணாமா? அப்பா அமைதியா இருங்க. புரிஞ்சுக்குவேம்மா, நானு புரிஞ்சுக்குவேன். டாடி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாமா ஜெனரல் நாலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங். நீ என்ன வேணா கேள்வி கேட்கலாம் மாப்ள. என்கிட்ட மட்டும் எதையும் கேட்டது மாப்ள. நான் ரொம்ப வீக். கரெக்டா தானே சொன்னேன்? என்னடா கேள்வி கேளு. டாடி, நாளைக்கு என்ன நாள் டாடி? என்ன நாள்? வியாழக்கிழமை. டாடி, நான் என்ன கிழமை நான் கேட்டேன்? நாளைக்கு என்ன நாள் அத கேட்டேன். குடியரசு தினமா? அது கூட தாண்டி போயிடுச்சே. மாசி மகமா? யோ ஷார்ப்பு, சொல்லு மாப்ள. நீயும் பொண்டாட்டியும் எல்லா விஷயத்திலயும் ஓவரா கருத்தெல்லாம் சொல்லுவீங்கல்ல. இப்ப சொல்லுங்க பாப்போம், என்ன நாள் நாளைக்கு? இன்னைக்கு எனக்கு என்ன நாள் தெரியாது. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. மாதவி, நீ எடுத்து விடுமா. நீதான் வல்லாரக்கீரைய வளைச்சு திங்கிற ஆளாச்சே. மெமரியில எடுத்து விடுங்களா? தெரியாதா? விட்டு. எனக்கு தெரியலையே என்ன நாள், நீயே சொல்லிட. யோ ஷார்ப்பு, என்னையா பேசுற? கேட்டதுக்கு பதில் சொல்லியா? இருக்கு மாப்ள. என்ன சாப்பாடு வந்ததுமே ஃபுல் கட்டு கட்டுறதா என்னோட மெயின் ஐடியாவே. ஐடியா நல்லா இருக்கா? டேய், இப்ப எதுக்கு கேள்வி பதில் நடத்திட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஐடியா? சுத்தி வளைக்காம நீயே சொல்லிட. அதெல்லாம் முடியாது, சாரி. நீங்களே உங்க பொண்டாட்டி கிட்ட என்ன நாள்னு கேளுங்க. சுந்தரவள்ளி, உனக்கு தெரியுதா? நான் எதுக்கு மறக்க போறேன்? உங்களுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு. ஏய், என்னங்க பாத்து எல்லாரும் மாத்தி புதிர் போட்டா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னன்னு சொல்லண்டா. இங்க யாரும் புதிர் போடல. கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா?
இல்ல ஒரு தடவையாவது அதை நீங்க ஞாபகம் வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. அத்தை எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாரு? ஷார்ப் அசோகனாச்சே. நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அதானே? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஐயோ ஏமா என்ன கொட்டனே? ஏன் பிறந்த நாள் மறந்துட்டியா? அது ஆகஸ்டா? ஆமாயா. சாரிமா. இவரு ஒருத்தர் இவரு வேற. வேற என்னவா இருக்கும்? ஓகே, நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்களேன், அப்படி என்னதான் விசேஷம்? நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ, அதுவும் 30வது கல்யாண நாள். அட ஆமால்ல. டேய் சூர்யா, நீ எப்படிடா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? என்னோட பர்த்டேவே எனக்கு ஞாபகம் இல்ல, இது எப்படி நான் போய் ஞாபகத்துல வச்சுப்பேன்? அதானே. நாளைக்கு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு என்கிட்ட சொன்னது உங்களோட கிரேட் மருமகள் நந்தினி தான். அம்மா நந்தினி, எப்படி உனக்கு எப்படி தெரியும்? டாடி, அதுவா இப்ப முக்கியம்? இங்க பாருங்க, நாளைக்கு சும்மா வெறும் வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் கிடையாது, 30th வெட்டிங் ஆனிவர்சரி. பெரிய விஷயம். இத பாருங்க டாட், அத நாம செம்ம கிராண்டா சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம்ல. யா. ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். மாமாவோட 30வது வருஷ பொறுமைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். என்ன ஷார்ப்பா சொன்னாமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கோவப்பட்டுருவாங்க. சும்மாருமா. டாடி, நான் திரும்பவும் சொல்றேன், நாளைக்கெல்லாம் சாதாரணமான நாள்லாம் கிடையாது, ஸ்பெஷல் டே. புரியுதா? உங்க லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை நாம செலிப்ரேட் பண்றோம். கரெக்டா? பின்றோம். டாடி, நானும் நந்தினியும் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறோம். யார கேட்டு செலிப்ரேட் பண்றீங்க? எனக்கு பிடிக்கல. கல்யாண நாளும் வேணாம், ஒண்ணு வேணாம். ஏய் சுந்தரவள்ளி, என்ன இதெல்லாம்? வழக்கமா இதெல்லாம் நீ தானே பெருசா கொண்டாடணும்னு சொல்லுவ, இப்ப என்னாச்சு உனக்கு? என்ன, இந்த விஷயம் எனக்கு மூடு இல்ல, அவ்வளவுதான். டாடி, என்ன புரியலையா? நந்தினியையும் சேர்த்துக்கிட்டு கொண்டாடலான்னு சொன்னல, அதான் தாய் குலத்தோட மூடு அப்செட் ஆகிறதுக்கு காரணம். நீங்க வேணா கேட்டு பாருங்க டாட். அது யாருக்கும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு இல்ல. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். தட்ஸ் இட். டாட், யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஐ டோன்ட் கேர். ஏன் பொண்டாட்டியை விட்டுட்டு என்னால இந்த செலிப்ரேஷனை கொண்டாடவே முடியாது, அவ்வளவுதான். ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? நான் கொண்டாட வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன தனியா செலிப்ரேட் பண்றது? அதெல்லாம் முடியாது. டெஃபினட்டா நான் கொண்டாடுவேன். இது ஒண்ணு உன் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இல்ல. யார் விருப்பம் இல்லனாலும் அவர் பாட்டுக்கு தனியா கேக் கட் பண்றதுக்கு. அதுல நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஆனா இது என்னோட கல்யாண நாள். எனக்கு விருப்பம் இல்லனா யாரும் செலிப்ரேட் பண்ண கூடாதுதான். தட்ஸ் இட். இல்ல எனக்கு புரியல. இது என்னோட கல்யாண நாள். எனக்கு விருப்பம் இல்லனா அது நடக்க கூடாது. அதுதான் என்னோட முடிவு. அதனால யாரும் எந்த செலிப்ரேட்டும் பண்ண வேணாம். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏமா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? பேசாம இருங்க. வந்துரு பாருமா. என்னம்மா சோறு வந்து வந்துச்சு. கொண்டு வா. இப்ப பண்ணலாம். அசில் இலை தின்று போடுமா. இப்ப ஜாவோ.
பையா ஹலோ 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 பையா இங்க வாயா. சொல்லுங்க சார். ஆமா நாங்க சிக்கன் தானே ஆர்டர் பண்ணோம். இது இவ்வளவு சின்னதா இருக்கு. குஞ்சு கோழி சமைச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஷார்ப் அசோக உலக ஃபேமஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? சொல்லு மாப்ள. யோ அது சிக்கன் கிடையாதியா, காடை. உனக்கு வேணாமா? வேண்டானா எனக்கு கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். வா கொடு. ஐயோ மாப்ள இது காடையா? கோழியோ காடையோ பேர்ல என்ன மாப்ள இருக்கு? நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்ப உட்காரு. நான் எப்படி சாப்பிடுறது பொறுமையா வேடிக்கை பாரு. பையா போயா என்னைய வேடிக்கை. இந்த காடை எப்படி காணாம போகுது பாரு. ஏய் நந்தினி, என்ன வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? வேணாம் சார், எனக்கு போதும், வயிறு ரொம்பிடுச்சு. ஷூரா? கை கழுவு தான் போகணும். போதுமா? ம். சரி அப்புறம் ஏன் வெயிட் பண்ற? போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. இல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டுமே. கம் ஆன் நந்தினி, என்ன கை கழுவுறதுக்குலாம் கண்டிஷனா? போய் கழுவிட்டு வா. அம்மா நந்தினி, கை காயுதுல்ல, போய் கை கழுவிட்டு வா. வளைச்சு போ நந்தினி. போதுமா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா?